டீப் ரிப்போர்ட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு யாசிர் அவர்கள். வணக்கம் திரு. வணக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருக்கு. இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் சேர்ந்து ஒரு சர்வே எடுத்து, அதுல இப்பொழுது யார் ஜெயிப்பாங்க? பாராளுமன்ற தேர்தல் நடந்தா, அதுல யார் ஜெயிப்பாங்க? இந்தியா அலையன்ஸ் ஜெயிக்குமா? இல்ல என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்குமா? அப்படின்னு பார்க்கும்போது, மறுபடியும் என்டிஏ அலையன்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே வந்திருக்குதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்கான சூழ்நிலை தான் இருக்கா? மக்கள் என்டிஏக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கா? அதாவது ஓட்டு திருட்டுலனா நான் ஜெயிக்கலப்பா. நேர்மையா தான் ஜெயிச்சிருக்கேன். இப்ப தேர்தல் நடந்தா கூட மக்களுடைய ஆதரவு மோடிக்கு தான்ப்பா இருக்கு. காங்கிரஸ்க்கெல்லாம் இல்லப்பா. ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் உண்மை இல்லப்பா. அப்படின்ற ஒரு செய்தியை மக்கள் மன்றத்துல சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியா டுடேவே மோடி அனுப்பியிருக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா, எதற்காக இந்த சர்வே இப்ப எடுக்கணும்? தேர்தல் இப்ப நடந்தா நடக்குமா அப்படின்றத. ஓட் சோரி, ஓட் தெஃப்ட் அப்படின்ற பேர்ல மிகப்பெரிய மோசடியை பண்ணி தான் 2024 தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 70 முதல் 80 தொகுதிகள் வரை இப்படியான மோசடி நடந்திருக்கும் என்று ராகுல் காந்தி சொல்லும்போது, அது மக்கள் மன்றத்தில் மிக பிரபலமாக போய்க் கொண்டிருக்கும் போது, அந்த குற்றச்சாட்டு மக்கள் மன்றத்திலும் எழும்போது, திடீரென மக்கள் ஆதரவு இப்ப இருந்தா கூட மோடிக்கு தான் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அப்ப மடைமாற்றுவதற்காக இந்தியா டுடே உள்ள இறங்குறாங்க. அதுலயும் அந்த சர்வே பார்த்தா வினோதமா இருக்கு. போன முறையை காட்டிலும் இந்த முறை பிஜேபிக்கு அதிகமா கிடைக்குமா? போன முறையை காட்டிலும் இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை கம்மியா கிடைக்குமா? அதுவும் ஓட் சோரி அப்படின்றது ஓட் தெஃப்ட்ன்னு ராகுல் காந்தி சொன்ன பிறகு இத எடுத்திருக்கிறாங்க போய். அப்படி சொன்ன பிறகு மோடிக்கு அதிகமான இதுவும், காங்கிரஸுக்கு கம்மியானதும், இந்தியா கூட்டணி 236 சீட்ல இருந்து 208 சீட்டா குறையும் போட்டிருக்கிறாங்க. என்ன வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. அப்ப இதுல இருந்து இவங்க என்ன நோக்கத்துக்காக வராங்க? இது முதல் முறை இவங்க செய்யல. ஏற்கனவே பெங்களூரு சென்ட்ரல் தொகுதியில ஒரே வீட்ல 80 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை ராகுல் காந்தி சொன்ன உடனேயே, எந்த மீடியாவும் பதுங்கிட்டாங்க. எல்லா மீடியாவும் பதுங்கிட்டாங்க. ஆனா இந்தியா டுடே மட்டும் தான் என்ன பண்ணாங்கன்னா, இருங்க நான் ராகுல் காந்திய எக்ஸ்போஸ் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க. போய் பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு, அந்த வீட்ல ராகுல் காந்தி சொன்னது உண்மை அப்படின்றது. அது பிஜேபி காரனோட வீடு அப்படின்றது தெரிஞ்சுச்சு. உடனே ட்விஸ்ட் எப்படி வச்சாங்க? இல்ல முதல்ல அவர் பிஜேபின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பிஜேபின்னு சொல்லல அப்படின்னு சொல்லி மாத்துனாங்களா இல்லையா இந்தியா டுடே? இந்தியா டுடே மோடியை எதிர்த்து ராகுலுக்காக போய் அந்த வீட செக் பண்ணாங்க அப்படி சொன்னதை யாராவது நம்புவாங்களா? இது மட்டும் இல்ல. வாரணாசி சீட்ல அஜய் ராய் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டார் மோடிக்கு எதிராக. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மடம் சாரி ஒரு வீடு அந்த வீட்ல ஒரே அப்பாவுக்கு 50 பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு விஷயத்த வெளியிடுறாரு. உடனே அந்த அட்ரஸ்க்கு போய் இந்தியா டுடே தான் போகுது. போனா, அது வீடு இல்ல, அது கோயிலு, ஒரு மடம், அது ஒரு சாமியார். அந்த சாமியாருடைய சீடர்கள் அத்தன பேருமே அவர அப்பாவா ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பேர போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதே இந்தியா டுடே தான் முதலா முட்டிட்டு போச்சு. அப்ப எதற்காக போகணும் இதெல்லாம்? அங்க போய் பார்த்தா, "என்னப்பா சாமியார், சன்னியாசியா இருந்தா பிள்ளைகள்னு போட்டுக்கிறலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதற்கு ஒரு விஷயத்த இந்தியா டுடே தான் பண்றாங்க. என்ன 2016ஆம் ஆண்டே ஒன்றிய அரசு சாதுக்களுக்கும், சன்னியாசிகளையும் அப்பாவா நீங்க உங்க ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததாக, அதை இந்தியா டுடே தான் ப்ரமோட் பண்ணுது. உங்களுக்கு ஏன் இந்த ஆர்வம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதாவது ராகுல் காந்திய நான் அம்பலப்படுத்த போறேன். மோடிக்கு எதிரா அதான் சொல்லிட்டா உடனடியாக நான் அம்பலப்படுத்த போவேன்னு சொல்லி ஏன் கிளம்புறீங்க? ஏன் இந்த சர்வே எடுக்குறீங்களே, அது எத்தன பேருக்கு எடுத்தீங்க? 2,00,000 பேருக்கு மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. நாடு முழுவதும் 2,00,000 பேர் தான் இருக்கிறாங்களா? ராகுல் காந்தி சொன்ன போலி வாக்காளரே 1,00,000 பேரு. ஒரு சட்டமன்ற தொகுதியில. இவங்க நாடு முழுவதும் போய் 2,00,000 பேர்ட்ட எடுத்துக்கிட்டு, இப்பயும் மோடி தான் வெற்றி அப்படின்னு சொன்னா, காங்கிரஸுக்கு இன்னும் சீட்டு கம்மியாகும்னு சொன்னா, இவங்களுடைய அர்த்தம், இவங்களுடைய நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத இதுவே அம்பலப்படுத்துது. அப்ப 2,26,000 பேர்ட்ட கருத்து கணிப்பு கேட்டதும் சொன்னதும் ஓட் ஓட் தெஃப்ட் மாரி இது என்னமோ அது என்னது ஒப்பீனியன் அ சோரி அப்படின்னு வேணா அதுக்கு பேர் வைக்கலாம். ஒப்பீனியன் தெஃப்ட்ன்னு வேணா பேர் வைக்கலாம். பப்ளிக் ஒப்பீனியன் மிஸ்லீட் பண்ணி இது மாரி ஒரு ஒப்பீனியன் போல ஒரு கிரியேட் பண்ணி மக்கள் மன்றத்துல மோடி மக்கள் ஆதரவால தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு பதிவு வைக்கக்கூடிய வேலைய தான் இந்தியா டுடே பண்ணுது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ இந்த இந்தியா டுடே எடுத்திருக்கிற இந்த சர்வே மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு தாக்கத்த ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ மக்கள் எல்லாரும் ஓட் சோரி இந்த மாரி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு போகும்போது, இப்போ அப்படியே இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஜனங்கள்லாம் அத சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, அது வேற எந்த மாரியான தாக்கங்கள கொண்டு வரும்? அதாவது மக்கள் மன்றத்துல ஆல்ரெடி ஓட் தெஃப்ட், ஓட் சோரி என்பது தாக்கத்தை ஏற்படுத்தியதனால தான் அதை மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா டுடே களமிறக்கப்படுது. மக்கள் மன்றத்துல இந்தியா டுடேவால எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தாக்கத்தை
திசை திருப்பு தான் இந்தியா டுடே வருதே தவிர அது தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு வரல. இந்தியா டுடே மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல மோடி அரசு முதல் பட்ஜெட் 3.0ல மோடியோட 3.0ல முதல் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்த முக்கியமான சட்டம் ஐடி லா. அந்த ஐடி லாவையே சட்டத்தையே நான் திரும்ப வாங்கதா சொல்லி திருப்பி நான் தாக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணாங்க ராகுல் காந்தி சொன்ன பிறகு. அதன் பின்பு பாத்தீங்க அப்படின்னா குக்கிங் கேஸ் நிறுவனங்களுக்கு எல்லாம் நஷ்டம் ஆயிருச்சு. அதனால ஒரு 30,000 கோடியை நாங்க வந்து எங்க கல்லால இருந்து எடுத்து கொடுக்குறோம் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு சொல்லி மோடி ஒரு அறிவிப்பு பண்ணாரு. அப்ப தன்னை திட்டினாலும் பரவாயில்ல இந்த விஷயத்துல இருந்து அவங்க மனமாறணுன்றதுக்காண்டிதான் அந்த அறிவிப்பு அவர் பண்ணாரு. திடீரென ராணுவ தளபதி வந்துட்டு சீக்கிரமே ஒரு போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அறிவிச்சாரு சம்மந்தமே இல்லாம. திடீர்னு அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்ல ஜெயில இருந்தாவே கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அந்த வரிசையில தான் இந்தியா டுடே வருது. அதுக்கப்புறம் இன்னொரு வரிசையில என்ன வருது? 3 தீவிரவாதிகள் பீகாருக்குள்ள நுழைஞ்சுட்டாங்க அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நேபாள எல்லை வழியாக தான் நுழைந்திருக்கிறார்கள் அவர் சொல்லும்போது, நேபாள எல்லையில் தான் பீகார்ல ஒரு பொதுக்கூட்டத்துல அடுத்த வாரம் மோடி பேச போறாராம். அப்ப 1 வாரத்துக்கு முன்னாடியே தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு பிம்பத்த ஏற்படுத்துறாங்க. இத ஏன் வந்து நீங்க பகல்காம்ல பண்ணல? பகல்காம்ல தீவிரவாதிகள் நுழையும்போது இன்னைக்கு தீவிரவாத புகைப்படத்தையே வெளியிடுறாங்க. அந்த தீவிரவாதிகளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ஏன் வந்து அந்த தீவிரவாதிகள் அதுவும் நெறைய தீவிரவாதிகள் நுழைஞ்சதா சொன்னீங்களே? ஏன் வந்து அந்த இடத்துல அவங்க நுழையும்போது தடுக்கல? ஏன் அன்னைக்கு வந்து பொதுமக்கள் கிட்ட இதே மாரி வந்துட்டு தீவிரவாதிகள் நுழைஞ்சுட்டாங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு ஏன் சொல்லல? ஏன் அன்னைக்கு தீவிரவாதிகள் நுழையிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க ஏன் டோக்கன குடுத்து பகல்காம்க்குள்ள மக்கள வந்து அனுப்பி வச்சீங்க? அப்ப இதற்கெல்லாம் எந்த பதிலும் இல்ல. இன்னைக்கு வந்து திடீர்னு என்னென்னமோ நடக்குது. நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளுமே நான் சொல்றேன். நாட்டில் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாக வரக்கூடிய அத்தனை செய்திகளுமே ஓட் சோரி, ஓட் தெஃப்ட்டை மடைமாற்றுவதற்காக தான் கொண்டு வரப்படுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் மோடி, அமித்ஷா அது குறித்து வாய் திறக்கவே இல்ல. சொல்லியிருக்கலாம்ல, நான் நேர்மையா தாங்க ஜெயிச்சேன். ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மோடியோ, அமித்ஷாவோ பேசினாங்களா? மோடி பேச மாட்டாரு. பிரஸ் மீட்டுக்கு வர மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு. அமித்ஷா சொல்லலாம்ல. பொதுக்கூட்டத்துல தமிழ்நாட்டுக்கு வந்தாருல்ல. ஓட்டு தெஃப்ட் அப்படின்னு சொல்லி மோடி பேசுவது பொய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் சொல்லல? ஏன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்த விஷயத்த எப்படியாவது மடைமாற்றம் தான் நினைப்பாங்களே தவிர, அவங்களும் இந்த விஷயத்த பேசி, அத பூதாகரமா ஆக்கி, ராகுல் காந்தி சொல்வதுதான் உண்மை என்று அந்த பக்கம் மக்கள் போயிறக்கூடாது என்பதை தடுப்பதற்காக தான் அவங்க அமைதியா இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திசை திருப்பல் வேலைகள தான் இந்தியா டுடே பண்ண போகுது. இன்னும் எத்தனை மீடியாக்கள் அவங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல. இப்ப கூட பீகார்ல பாருங்க ராகுல் காந்தி ஏதோ ஒரு யாத்திரையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நபர் மோடியை தப்பா பேசிட்டார் என்பதற்காக அன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு 2 தொண்டர்களும் தாக்கிக் கொள்றாங்க. பாஜகவும், காங்கிரஸும். அவர் உடனே மோடி என்ன பண்ணுவாரு? என் அம்மாவை தப்பாக பேசிவிட்டார்கள். என்னை வந்து பேசலாம், என்னை தாக்குங்கள், என்ன வேண்டாலும் செய்யுங்கள். ஆனால் எங்க அம்மா என்ன பண்ணாங்க? இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் அடிக்க போறாரு. அப்போ இது போன்ற விஷயங்கள் திசை திருப்புகளை தான் இவங்க பண்றாங்க. அதற்கு காங்கிரஸோ இல்ல இன்ன பிற கட்சிகளோ இடம் கொடுக்க கூடாதுன்றதான் நம்மளுடைய நிலைப்பாடு. தொடர்ச்சியாக ஓட் தெஃப்ட், ஓட் சோரிக்கு மட்டுமே இந்த நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஓட் சோரி என்பது சாதாரண விஷயம் கிடையாது. மக்கள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை என்பது இங்க பறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இருக்கிறதுலே ஜனநாயக கொடுமை. எந்த நாட்டிலும் இது நடந்தது கிடையாது. ஹிட்லர் ஆட்சி நடந்தது கிடையாது. முசோலினி ஆட்சி நடந்தது கிடையாது. இங்க நடக்குது அப்படின்னா, அதை பற்றி தான் இங்க மக்கள் பேச வேண்டும். அதை பற்றி தான் பேச தான் அந்த மாறுதல் என்பது, ஜனநாயகம் என்பது மீட்கப்படுமே தவிர, அதை மடைமாற்றக்கூடிய வேலைகளில் நாம் கவனம் செலுத்தவே கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.